வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். மேல நல்ல கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, நல்ல டேஸ்டியான வாழைப்பூ வடை பண்ண போறோம். சில பேர் வாழைப்பூ வடை பண்ணும்போது பொரிக்கிறச்ச நன்னா முறுமுறுன்னு இருக்கு, எண்ணெயில இருந்து பொரிச்சு எடுத்ததுமே நமுத்து போன மாதிரி ஆயிடுது அப்படின்பா. இல்லைன்னா நன்னா கோல்டன் கலர்ல வரதில்ல, கருப்பாயிடுறது அப்படின்பா. இந்த மாதிரிலாம் இல்லாம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு வாழைப்பூ எடுத்துக்கணும், எந்த மாதிரி சேர்க்கணும், சின்ன சின்ன டிப்ஸோட இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான வாழைப்பூ வடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா ஊறிடுத்து. இந்த தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜார்ல 2 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது தண்ணி விடாம நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல நான் க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கடலை பருப்பு அளந்து எடுத்துனோம்ல, இதே கப்ல ஒரு 1.5 கப்பு நம்ம வாழைப்பூ எடுத்துக்கணும். 1 கப்பு தனியா எடுத்துட்டு இருக்கேன், 1/2 கப்பு இதுல தனியா வச்சிருக்கேன். வாழைப்பூவை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசா வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி தண்ணியில போட்டோம் அப்படின்னா இது நம்ம வடையில சேர்க்கும் போது பொரிக்கும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இது சாஃப்ட் ஆயிடும். அந்த தண்ணியில சேர்க்காம அப்படியே போட்டா நல்லா மொறுமொறுன்னே இருக்கும். அளந்து வச்சுட்டு இருக்கிற வாழைப்பூவை 1 கப்பு சேர்த்துடலாம். ஊற வச்சு தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிற கடலை பருப்பை சேர்த்துருவோம். இதுல தண்ணியே விடாம நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க, இதை போல கொரப்பா நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். அங்கங்க முழுசா ஒவ்வொரு பருப்பு இருந்தாலும் நல்லா இருக்கும். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, 2 பொடியா கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை. நம்ம 1 கப்பு வாழைப்பூவை அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ 1/2 கப்பு வாழைப்பூவை பொடியா கட் பண்ணி தண்ணியில சேர்க்க வேண்டாம், கட் பண்ண உடனே நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கல. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும், கரெக்டான பதத்துல இருக்கும். இதே போல பிடிச்சோன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வந்துடும். நமக்கு இந்த வாழைப்பூ வடை எந்த சைஸ்ல வேணுமோ அது தகுந்த மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நம்ம பண்ணிட்டு உள்ளங்கையிலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்ல வாழை இலையிலையோ வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா ஓரமெல்லாம் கொஞ்சம் மெல்லிசா நடுவுல திக்கா வரும். இது அப்படியே நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. நம்ம பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ வடையை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெய் கொள்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துப்போம். நம்ம எண்ணெயில போட்டதுமே திருப்பி விடாம இது போல லேசா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். ஆனா திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு. ஃப்ரை பண்ணதை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாவும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவு பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான வாழைப்பூ வடை சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்ப இந்த வாழைப்பூ வடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேல லேயர் நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நல்ல வாழைப்பூ வாசனையோட பிரமாதமா இருக்கு. இது டீ காஃபியோடயும் நம்ம சாப்பிடலாம். இல்ல நல்லா தேங்காய் சட்னி, கட்டி சட்னி நம்ம கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சட்னி இருந்தா தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், கலந்த சாதம் இதெல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லயும் நம்ம கொடுக்கலாம். வாழைப்பூல கறி, கூட்டு, உசிலி இந்த மாதிரி பண்ணா கூட குழந்தைகள் சாப்பிட மாட்டா. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வடையா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவா. இது பண்ணும்போது நம்ம இந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். வாழைப்பூவை எப்பயுமே நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுப்போம். அந்த மாதிரி தண்ணியில போடாம வாழைப்பூவை கிளீன் மட்டும் பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறோமோ அதுக்கு 1.5 மடங்கு நம்ம வாழைப்பூ எடுத்துக்கணும். 1 மடங்கு நம்ம அரைக்கிறத சேர்த்துடணும். அது கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிக்ஸி ஜார்ல நம்ம அப்படியே போட்டுலாம் சேர்ந்து மசிஞ்சிடும்.
மீதியை மட்டும் கரெக்டா நம்ம அந்த மாவை மிக்ஸ் பண்ற நேரத்துல பொடி பொடியா கட் பண்ணி மாவோட சேர்த்து நம்ம கலந்துக்கணும். வாழைப்பூவை தண்ணியில போட்டு நம்ம சேர்க்கறதுனாலதான் பொரிச்ச உடனே வந்து நமுத்து போயிடும். இந்த மாதிரி போட்டோம்னா நமுத்து போகாம எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்லா முறுமுறுன்னே இருக்கும். நம்ம இன்னைக்கு கடலை பருப்பு மட்டும் சேர்த்து பண்ணிருக்கோம். வெறும் துவரம் பருப்புலையும் பண்ணிக்கலாம், இல்ல கடலை பருப்பு துவரம் பருப்பு பாதி பாதியா கூட நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வடையை தட்டி எண்ணெயில போட்டுட்டு ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம்க்கு மாத்திக்கணும். ஹைல இருந்தது அப்படின்னா வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். இப்போ வடையோட கலரும் வந்து மாறிடும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு 2 சைடு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுல கொஞ்சமா வந்து பொட்டுக்கல்ல சேர்க்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த பருப்பு வாழைப்பூ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பைண்டிங்கா இருக்கும். இந்த ஹோட்டல்ல எல்லாம் வந்து நமக்கு வாழைப்பூ வடை கிடைக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் பிளேவர் வேணும் அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 பல்லு பூண்டு இதை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் வாழைப்பூ சேர்க்கறச்சு கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு அவ மிக்ஸ் பண்ணி வடையை தட்டி போடுவா. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த மசாலா டேஸ்டோட அந்த பிளேவரோட இருக்கும். நம்ம இன்னைக்கு வெங்காயம் மசாலா எதுவுமே சேர்க்கல, சிம்பிளா பண்ணிருக்கோம். நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வாழைப்பூ வடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.